முருகனை வணங்கினாலே நமக்கு எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய பலன் நமக்கு கிடைச்சிடும். லக்ஷ்மியை வணங்கினா செல்வம் கிடைக்கும், சரஸ்வதியை வணங்கினா கல்வி கிடைக்கும், சக்தி அம்மாவை வணங்கினா வீரம் கிடைக்கும் சொல்கிறாங்க. இது முப்பெரும் தேவிங்களோட சக்தியும் நம்ம முருகன் கிட்ட இருக்குது. அந்த முப்பெரும் தேவிங்களும் நம்ம முருகன் கிட்ட வாசம் செய்கிறாங்க. முப்பெரும் தேவிகளோட சகல சௌபாகியமும் நம்ம முருகன் கிட்ட இருக்குது. முருகன் கிட்ட நல்ல அறிவுத்திறன் நமக்கு கிடைக்கும், நல்ல சகல சௌபாகியங்கள் நமக்கு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். முருகனை வணங்கினா பல சக்திகள் நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த யார் என்ன நமக்கு செஞ்சாலும், செய்வினையோ வீட்டில் இருக்க கஷ்டமோ நமக்கு ஆகாத ஒரு நேரமோ எதுவாக இருந்தாலும் முருகனை வணங்கும் போது அது எல்லாமே நமக்கு விலகிடும். முருகன் நம்ம வீட்டில் ஆட்சி செய்யும் போது நம்மக்கிட்ட இருக்க கஷ்டங்கள் எல்லாமே, கெட்டது எல்லாமே விலகி ஓடிடும். கெட்டவங்களே நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப யோசிப்பாங்க, ஏன் வராமையே போயிடுவாங்க. நல்லவங்கள்லாம் நம்மளை தேடி வர ஆரம்பிப்பாங்க. சித்தர்கள், ஞானிகள், இவங்களுடைய அறிமுகம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், ரொம்ப தடையாயிட்டே இருக்குது, அது போகவே முடியலன்னு நம்ம நினைக்கிறப்போ முருகனை நம்ம வழிபடும் போது நிச்சயமாக அந்த கோவிலுக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். குலதெய்வத்தை வணங்கவே முடியல, என்னென்ன தெரியல, ரொம்ப நாளாவது, ரொம்ப வருஷமாவது குலதெய்வத்தை போய் நம்ம கும்பிடவே முடியலன்னு நினைக்கிறவங்க கூட முருகனை வணங்கும் போது நம்ம குலதெய்வத்தை பார்த்து வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஏன் நிறைய பேருக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியாமல் சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் முருகனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 30 தேவர்களும் அம்மையப்பனும் நம்ம எல்லா தெய்வங்களும் முருகனைத்தான் ரொம்பவும் சிறப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா முருகன் சாதாரணமாக கடவுளாக வந்துடல, அவர் சிவனோட நெற்றிக்கண்லேருந்து வராரு. உலகத்தையே காக்கக்கூடியவர் நம்ம சிவன். அவர் நெற்றிக்கண்லேருந்து முருகர் உதிச்சிருக்காருன்னா அப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக அவர் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் முருகரை நிறைய ஞானிகளும் நிறைய பெரியவங்கள்லாம் முருகரை வணங்கி அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிச்சிட்டாங்க. முருகனை நம்மளும் வணங்கும் போது நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம எந்த காரணத்திற்காக பிறந்தோமோ அந்த காரணம் முழுமையாக நம்மளால் செய்ய முடியும். நமக்குன்னு ஒரு இடத்தையும் நம்மளால் நிலைநாட்ட முடியும். வந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லாமல் இவங்க தான் அப்படின்னு ஒரு அடையாளமும் நம்மளால் கொடுக்க முடியும். முருகனை நம்ம வணங்கும் போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.